அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம 2026 வருடம் தஞ்சை பெரிய கோயிலில் நடைபெற இருக்கிற சித்திரை தேர் திருவிழா குறித்த தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கக்கூடியது தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில். இந்த திருக்கோயிலோட சித்திரை திருவிழா சுமார் 18 நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு அன்று இங்கே அதிகாலை முதலே பெருவுடையாருக்கு நல்லெண்ணெய், திரவியப்பொடி, பால், மஞ்சள் பொடி போன்ற பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். திருவிழா நடக்கக்கூடிய 18 நாட்களிலேயுமே பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா வருவது சிறப்பு. வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவதும் இங்கு நடைபெற்று வரக்கூடிய வழக்கமான ஒன்றாகும். 2026 வருடத்திற்கான சித்திரை தேர் திருவிழாவில் தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் 13/4/2026 அன்று நடைபெற்றது. இந்த நாளில் மங்கள வாத்தியங்கள் முழங்க 40 அடி உயர கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டிருக்கு. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. திருவிழா நாட்களில் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரைக்குமே கலை நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து விழா நாட்களில் பல்லக்கிலும் சிம்மம், மேஷம், வெள்ளிமயில், சந்திரபிரபை, முத்துப்பல்லக்கு, பூதவாகனம், வெள்ளி யானை உட்பட பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வோட முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய திருத்தேரோட்டம் 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையன்று நடைபெற உள்ளது. அன்று அதிகாலை 5 மணிக்குள்ளாக முத்துமணி அலங்கார சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற இருக்கு. அதனைத் தொடர்ந்து காலை 5:30 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள்ளாக திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. திருத்தேர் 4 ராஜ வீதிகளிலேயுமே வலம் வரும். 18ஆம் நாளான 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்று தியாகராஜர் ருத்ரபாத தரிசனத்தோட யதாஸ்தான பிரவேசமும் அதனைத் தொடர்ந்து மதியம் நடராஜர் 4 ராஜவீதிகள் புறப்பாடும் நடைபெற உள்ளது. சிவகங்கை குளத்தில் தீர்த்தவாரியும் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. இதில் நாமும் கலந்து கொள்வோம். தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலுக்கு சென்ற அனுபவங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.